இந்த செயலை செய்ய அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எங்கு சென்றான் என்று தெரியாதா? ஒருவேளை அவன் கோழைத்தனமாக எங்காவது ஓடியிருப்பான். தாங்கள் அவன் இறந்திருக்கலாம் என்று கூறுகிறீர்களா இளவரசரே? இங்கு வருபவர்கள் யார் என்று தெரியுமா? மகாராஜா யதுவன்ஷி. இவர் ருத்ரகணி ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். நம் இரு ராஜ்யங்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளவிருப்பது தங்களுக்கு தங்களுடைய கருத்து என்ன? ஒப்பந்தம். அந்த குற்றவாளி இதை விட்டுச் சென்றுள்ளார். தங்களுடைய ஆயுதம் அவனுடைய வாளை சேதமாக்கியுள்ளது. அதனால் நீ என்ன கூற வருகிறாய்? இதை போன்ற ஒரு வாளை சில நாட்களுக்கு முன் பார்பரியர்களின் தாக்குதலின் போது கண்டெடுத்திருக்கிறோம். தாங்கள் இதை பார்த்ததுண்டா? அதை எடு. நீ மகிழ்மதியை தாக்குவதற்கு முன்பு இருமுறை யோசித்திருக்க வேண்டும் பல்லா. நான் மாயுஷ்மதிக்காக தான் சண்டையிட்டேன் என்று நினைத்தேன். வெற்றி! நான் மீண்டும் மகிழ்மதியை காப்பாற்றி விட்டேன். இது நியாயமில்லை. போரில் அனைத்துமே பரவாயில்லை தான் சகோதரா. ஏன் இப்படி புறமுதுகில் தாக்கினாய்? நான் தோற்று விட்டேன், விழுந்து விட்டேன். போரில் நான் தான் ஜெயித்தேன். விஜயம் எனக்கு தான். போதும், நிறுத்துங்கள். உங்கள் இருவருக்கும் போரில் கலந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள் என்னுடன். இதுதான் போர். ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் அனுப்பப்பட்டனர். ஆனால் வெகு சிலரே திரும்பி இருக்கின்றனர். போரில் நாம் தோற்றுவிட்டோமா அம்மா? இல்லை, வென்றுவிட்டோம். இதைத்தான் வெற்றி என்று கூறுவார்கள். போர் என்பது ஒரு விளையாட்டே அல்ல. பெரிய விலை கொடுத்து தான் வெற்றியை அடைய முடியும். நீங்கள் யுத்தத்திற்கு செல்லும் போது இதை நினைவில் கொள்ள வேண்டும். வெகுளிகளின் வாழ்க்கை உங்களது கையில்தான் இருக்கிறது. நீங்கள் அவர்களைத்தான் மிகவும் பாதுகாக்க வேண்டும். தாங்கள் எனக்கு உதவ வேண்டும். ஒரு கொள்ளைக்காரனின் வாளைத்தோட நன்றாகத்தான் இருந்தது. ஒரு நிமிடம் எண்ணெயை தூக்கி போட்டு விட்டது. இருந்தாலும் நீ ஒரு கொலையாளி அல்லவா? தாங்கள் கூறுவது சரி. நான் கொலையாளி அல்ல, தேசப்பற்று கொண்டவள். தாங்கள் உதவுவதை என்னால் தடுக்க முடியவில்லை. உனக்கு வழியை நான் உண்டாக்க விரும்பவில்லை. ஏன் அதை நான் தெரிந்து கொள்ள கூடாது? எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாய்? வருங்காலத்திற்காக தான் அப்படி செய்தேன். அமைதிக்காக தான் செய்தேன். நாம் இணைவதற்காக தான் செய்தேன். அவன் எப்படிப்பட்டவன் என்று நீ பார்த்தாய் அல்லவா? அவனை நீ அரசனாக ஏற்றுக்கொள்வாயா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் அவன் உன்னுடைய சகோதரன். அனைவரின் நலனுக்காகவும் அவன் இறக்க வேண்டும். அவன் மட்டும் அரசனாகிவிட்டால் உன்னுடைய நாட்டிற்கும் என்னுடைய நாட்டிற்கும் நடுவில் போரை உண்டாக்கி விடுவான். என் தந்தை உருவாக்கிய அனைத்தையுமே அவன் எரித்து விடுவான். நீ பார்க்கவில்லையா? அவன் உயிருடன் இருந்தால் அனைத்தையுமே கிழித்து எரிந்து விடுவான்.
ஆனால் அவன் மட்டும் இறந்து விட்டால் என் நாடு மிகவும் வலுப்பெறும். என்னுடைய மக்கள் நன்றாக செழிப்பார்கள். நீ எனக்கு உதவி செய். அவன் கதையை முடிக்க எனக்கு உதவி செய். அதன் பிறகு நீயும் நானும். என்னால் இந்த விஷயத்தில் உதவ இயலாதா?